கர்த்தருடைய பரிசுத்த நல்நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ சமூகத்திலே அமரும்படியாக தேவன் கொடுத்த இந்த நற்பாக்கியத்துக்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நேற்று இருந்தவர்கள் இந்த பூமியில் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா அப்படின்ற நிச்சயமும் இந்த உலகத்தில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவரை பாருங்கள், எவ்வளோ கிருபையாக நமக்கு ஒவ்வொரு நாட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் விசேஷமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாய் அன்பு தேவன் நமக்கு இரக்கங்களை செய்திருக்கிறாங்க. தேவன் செய்த இரக்கத்தை நினைத்து அருகில் உள்ளவர்களுக்கு கையை கொடுத்த ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்களா? ஓய்வு நாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இணையதளத்தின் வாயிலாகவும் கண்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஒரு மிக முக்கியமான நிகழ்கால சத்தியத்தை தேவ சமூகத்தில் இன்றைக்கி நாம் படிக்கும்படியே ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் தேவ சத்தியத்தில் நம்மளை வழிநடத்தும்படியாய் நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தாமதமான பாவ அறிக்கை. தாமதமான பாவ அறிக்கை. இந்த தாமதமான பாவ அறிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி என்பதை இன்னைக்கு ஒரு கணம் நம்ம சிந்திக்க போகிறோங்க. பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்கிறாங்க, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இவைகள் எல்லாம் அப்படின்னு வரும்பொழுது வேதாகமத்தின் ஒட்டுமொத்த சம்பவங்களுமே, அது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பான். அதில் அழகாக எழுதுகிறாங்க, முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி யோசுவா புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே நடந்த சம்பவம் இந்த முடிவு காலத்தில் நமக்கு அது எவ்வளோ பெரிய எச்சரிப்பு அப்படின்ற காரியத்தை தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஆவியனுடைய உதவிக்காக ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தமான ஆவியானவரை எங்கள் மத்தியில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். பிதாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காணும்படியாய், எங்கள் மனங்கள் உணரும்படியாய் சத்திய ஆவியானவர் சத்தியத்தினாலே எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் பல முறை இந்த வேத பகுதிகளை வாசிச்சிருக்கலாம், பல பிரசங்களை இந்த பகுதியிலேருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிமைகளை உம்முடைய பாதபடிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாள் செய்தியில் ஒரு 3 காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா படிக்க போகிறோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற நபர் யார், யாரை குறித்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், சம்பவம் என்ன, அந்த சம்பவத்தில் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்ன அல்லது பாடம் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்து படிக்க போகிறோங்க. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோசுவா 6வது அதிகாரம் 1வது வாக்கியம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த ஒரு வாக்கியத்திலிருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த சம்பவத்தினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிட்டு அதில் உள்ள பாடங்களை நாம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த எரிகோ பட்டினத்தை பிடிக்கும்படியாக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆணை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த எரிகோ பட்டினத்தை பிடிச்சாங்க அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். 7 நாட்கள், அந்த 7 நாட்களில் முதல் 6 நாட்கள் அவங்க ஒரு முறை என்ன பண்ணணும், அந்த எரிகோ பட்டினத்தை சுற்றி வர வேண்டும் அப்படி என்பது தேவ கட்டளைங்க. ஆனால் 7ஆம் நாளோ 7 முறை அவர்கள் சுற்றி வர வேண்டும். 7 முறை சுற்றி வருகிற பொழுது எக்காலம் ஆர்ப்பரிக்கும். எக்காலம் ஊதுகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, சேர்ந்து ஆர்ப்பரிப்பாங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ பட்டினம் இடிந்து விழும் அப்படி என்பது தேவ கட்டளை. அப்படியாகவே அங்கே என்ன பண்ணுச்சுங்க, நடந்துச்சு. ஆனால்
இந்த எரிகோ பட்டினத்தை பிடிப்பதற்கு முன்பதாக தேவன் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை? நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான சம்பவம் இல்லைங்களா? என்ன கட்டளை? யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுங்களா? அந்த பட்டினத்தை பிடிச்சிக்க, அந்த பட்டினத்தில் உள்ள பொருட்கள் ஒன்றையும் நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்காக நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் உள்ள பொன் வெள்ளி எல்லாம் கர்த்தருடையது, ஆனா அதில் உள்ள யாவையும் நீ தொடக்கூடாது, அது உனக்கு தீட்டா இருக்கும் என்பது தேவ கட்டளை. நம்ம எங்க அதை வாசிக்க முடியும் அப்படின்னா, யோசுவா 6வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா 17, 18, 19 அந்த 3 வாக்கியங்களை பாருங்களேன். ஆனாலும் இந்த பட்டினமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாயிருக்கும். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு இருக்கிற கடவர்கள். சாபத்தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளாதிருக்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். ஆண்டவருடைய கட்டளை, எரிகோ பட்டினத்தை பிடிங்க. ஆனா எரிகோ பட்டினத்தை நீங்க பிடிக்கும் பொழுது அதில் உள்ள யாவும் சாபத்தீடானது, அதுல ஒன்றையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா பொன் வெள்ளி இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமானவை. யாருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அது கர்த்தருக்கு சேர வேண்டியது அப்படி என்பதை நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோங்க. யோசுவா அங்க வேவு பார்க்கும்படியா 2 நபர்கள் அனுப்புனாரு. அவர்களும் தேசத்தை சுற்றி வேவு பார்த்தாங்க. வேவு பார்த்த செய்தி யாருக்கு தெரிஞ்சிடுச்சு? ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே ராஜா அந்த நபர்களை கொல்வதற்காக வகை தேடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு நமக்கு நல்லாவே தெரியும். ராகாப் எனும் ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், ராகாப் எனும் ஸ்திரீ அவங்க வேவுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடியினால அவர்களை மாத்திரம் அந்த பட்டினத்தை என்ன பண்ணு, தப்ப விட வேண்டும் அப்படி என்று யோசுவா சொன்ன காரியத்தை நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ இந்த 6வது அதிகாரம் முழுவதுமாகவே இந்த சம்பவத்தை பேசிட்டு வருது இல்லைங்களா? 7வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூத கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவர் முன்னாடியே கட்டளை கொடுத்தாங்க. அந்த கட்டளை என்ன அப்படின்னா, அந்த எரிகோ பட்டினம் நீங்க பிடிச்சுக்குவீங்க. ஆனா எரிகோ பட்டினம் உங்க கையில் ஒப்படைக்கப்படும் பொழுது அதில் ஒன்றையும் உங்களுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்பது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கட்டளைங்க. ஆனா இங்க வேத வசனத்தை வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் எல்லோரும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. யார் எடுத்துக்கொண்டதுங்க? ஆகான் என்ற ஒரு நபர் கர்த்தருக்கு அவர் கட்டளையிட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் ஆண்டவர் எது சாபத்தீடானது என்று சொன்னாரோ அந்த சாபத்தீடானதை ஆகான் என்ன பண்ணிக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். அடுத்து நடந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். எரிகோ பட்டினத்தை பிடிச்சவங்க அடுத்தது எந்த பட்டினத்தை பிடிக்கும்படியா போறாங்க? அதே 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்களேன். யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்வேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டினத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் என்றார்கள். எரிகோ பட்டினத்துடைய காரியம் முடிஞ்சுங்க. முடிச்சிட்டு அடுத்து எந்த பட்டினத்தை பிடிக்கும்படியா போறாங்க அப்படின்னா ஆயி பட்டினத்தை பிடிக்கும்படியா போறாங்க. அங்கேயும் வேவுக்காரர்கள் அனுப்புறாங்க. வேவுக்காரர்கள் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 2000-3000 பேர் போனா போதும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான், எல்லோரையும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு செய்தி வருதுங்க. இவங்களும் ஆயி பட்டினத்தை பிடிக்க போறாங்க. பிடிக்க போன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். கீழே வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 4வது வசனம்.
அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் 1000 மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். இவங்க 2000 3000 பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம போய் அங்கே அதை நம்ம பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்த சூழ்நிலையில் இங்கே இவர்களும் இப்படியாக ஆயப்பட்டினத்தை பிடிக்க போனாங்க. ஆனால் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ பெரிய எரிகோ பட்டினத்தை பிடித்த அவர்களால் எந்த பட்டினத்தை பிடிக்க முடியல? ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியல. ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பதை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக ஆகான் என்ற ஒரு தனி நபருடைய பாவம் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய அந்த சன்னிதானத்தையே தீட்டுப்படுத்தினதுனால தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஆயப்பட்டினத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல. அன்பானவர்களே, இந்த சம்பவங்களை தொடர்ந்து அப்படியே வாசித்து கொண்டு வரும்பொழுது இங்கே இந்த ஆகான் என்ன செய்திருக்க வேண்டும், அவன் என்ன செய்யாமற் போனான் அப்படின்ற காரியம்தான் நாம் படித்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக இருக்குதுங்க. விசேஷமாக இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன பாடம் அப்படின்பதை தொடர்ச்சியாக படிக்க போகிறாங்க. இப்போ எரிகோ பட்டினத்தை பிடித்து வீழ்த்தி அதில் உள்ள எல்லா காரியங்களையும் கொண்டு வந்த தேவ ஜனங்களால் ஆயப்பட்டினத்தை என்ன பண்ண முடியல? பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல அப்படின்னா, தேவ ஜனம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் நிமித்தமாய் அவர்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, அங்கே தோல்வி வந்தது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, இந்த சம்பவத்தில் முதல் வசனத்தை வாசித்தோம். 7வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சாபதீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூத கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபதீடாதனால சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டருடைய கோபம் எப்படி இங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, ஆயப்பட்டினத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனத்தின் மீது இருந்தபடியினால ஆயப்பட்டினத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பட்டினத்தை அவர்கள் பிடிக்க போகும்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தால் ஒழிய இவர்களால் என்ன காண முடியாது? வெற்றியை காண முடியாது. இங்கே ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியலை. ஒரு காரியத்தை சிந்திப்போமே. இப்போ ஆயப்பட்டினத்தை சின்ன பட்டினம் தான், எரிகோ போல பெரிய பட்டினம் கிடையாது. ஆயப்பட்டினம் ரொம்ப குறைந்தவர்கள் இருக்கிற பட்டினம் தான். இந்த பட்டினத்தை பிடிக்க முடியாமல் தோல்வி நடந்திருக்கிறது. இப்போ அந்த தோல்வி நடந்த இடத்துல யார் இருக்கிறது? ஆகானும் இருக்கிறான். ஆகானுக்கு தெரிஞ்சிருக்குமா ஏன் இந்த தோல்வி நடந்தது அப்படின்னு? அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கும். யார் நிமித்தம் இந்த தோல்வி என்பதை ஆகான் முழுமையாக அறிந்தவனாக தான் இருந்தான். சரி, ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியல, ஒரு தோல்வி. இந்த தோல்வி நேரத்தில் அந்த தோல்விக்கு காரணம் யார் என்பதை ஆகான் அறிந்தவனாக இருந்தாலும் ரொம்ப அமைதியோடு இருக்கிறான். அடுத்த சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியலை. ஆயப்பட்டினத்தை பிடிக்க முடியாமல் போனதுனால மூப்பர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். யோசுவா 7வது அதிகாரம் வசனம் 5, 6 நான் வாசிக்கிறேன். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டின வாசலின் வெளி துவங்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஆயப்பட்டினத்தை எதனால பிடிக்க முடியல என்பது இந்த ஆகான் அறிந்தவனா இருந்தான். ஆகான் அறிந்தவனா இருந்தாலும் தன் தவறை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, மூப்பர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறத பார்க்கிறான். புழுதியை தங்கள் மேல் போட்டுக்கொண்டு அங்கு விழுந்து கிடக்கிறத பார்த்த பொழுது கூட ஆகான் அந்த தவறுக்காக மனம் வருந்தியவனா இல்லை. ஃபர்ஸ்ட் சம்பவம் நடக்கும்போதே இந்த தவறுக்கு காரணம் யார் என்பதை அவன் அறிந்தவனாக இருந்தான். ஆனாலும் தன் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறான். யோசுவா மூப்பர்கள் எல்லோரும் விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களை பார்த்த பொழுது கூட இவன் செய்த தவறை ஒருபோதும் என்ன செய்யல? ஒப்படைக்கல. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அடுத்த சம்பவம் எதை பார்க்குறான் அப்படின்னா, இப்போ
யோசுவா விழுந்து கிடக்கிறாரு, மூப்பரெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. யார் பேசுறதுன்னு பாருங்களேன். வசனம் 10 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபதீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபதீடானவர்கள். நீங்கள் சாபதீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஏங்க, இதை பேசும் பொழுது அந்த இடத்துல யாரும் இருக்கிறாங்க? ஆகானும் இருக்கிறான். ஆண்டவர் யோசுவாவோடு பேசுறாரு. ஏன் ஆயப்பட்டது உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தாங்க, இஸ்ரவேல் புத்திரர் சாபதீடானதை எடுத்துக்கொண்டாங்க, நீங்க அந்த சாபதீடானதை உங்க மத்தியிலிருந்து நீக்கி போடல அப்படின்னா நான் உங்களோடு இரேன். முதல் வாய்ப்பு, ஆயிப்பட்டினம் அங்கு வெற்றி கிடைக்காத போதே அவன் தவறை ஒப்புக்கொண்டிருக்கணும். ஒப்புக்கொள்ளல. மூப்பர்களும் யோசுவாவும் விழுந்து அங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த அழுகை கொண்டிருந்த நேரத்திலேயாவது அவன் போய் தவற ஒப்புக்கொண்டு இந்த தோல்விக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்புக்கொண்டிருக்கணும். ஒப்புக்கொள்ளல. மூன்றாவது, ஆண்டவரே இறங்கி யோசுவா கிட்ட பேசுறாரு. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள சாபதீடானது இருக்குது, அந்த சாபதீடானது நீக்கல அப்படின்னா நான் உங்களிடத்தில் இரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்திலேயாவது இவன் போய் தன்னை ஒப்படைச்சிருக்கணுங்க. ஒப்படைக்கல. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அடுத்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வசனம் 13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபதீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபதீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ போப்பா, சாபத்தீடான ஜனங்கள் மத்தியில் இருக்குது, அவன் தன்னை ஒப்புக்கொள்வான் அப்படின்னு பார்க்குறேன், அவன் ஒப்புக்கொள்ளல. நீ காலையில் என்ன செய்ய அப்படின்னா, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல்லு. பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட பிறகு நான் சொல்வதின் அடிப்படையில் நீ சொல். ஃபர்ஸ்ட் எதுங்க குறிக்கிறார் ஆண்டவர்? கோத்திரத்தை குறிக்கிறார். கோத்திரம் கோத்திரமாக வரணுமா. கோத்திரத்துக்கு பிறகு ஆண்டவர் எதை குறிக்கிறாரு? வம்சத்தை குறிக்கிறாரு. வம்சத்தை குறித்த ஆண்டவர் அடுத்தது எதை குறிக்கிறாரு? குடும்பத்தை குறிக்கிறாரு. குடும்பத்தை குறித்த ஆண்டவர் அடுத்தது எதை குறிக்கிறாரு? பேரை குறிக்கிறாரு. இப்படியாக தேவன் யோசுவாவின் இடத்துல அந்த நபர் தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டார். யோசுவாவை என்ன பண்ணாரு? அதே போல ஜனங்கள் கிட்ட தங்களை பரிசுத்தம் பண்ணிக்க சொன்னாரு. பரிசுத்தம் பண்ணி கொண்ட சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்யறாரு? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். வசனம் 15 மீண்டும் நான் வாசிச்சு 16 அப்படி தொடங்குறேன். அப்பொழுது சாபதீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட கடவுது என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்பதாக யார் தவறு செய்தானோ அந்த தவறு செய்த நபர் தேவ சமூகத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கணும். ஒப்பு கொள்ளாத பட்சத்தில் தேவன் அங்க ஒவ்வொரு காரியத்தையும் குறிச்சிட்டு வந்து சொல்றாரு, தவறு செய்த நபர் அவன் கல்லெறியப்பட்டு சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் கட்டளையை கொடுத்துட்டாருங்க. கட்டளையை கொடுத்துட்டு யோசுவாவும் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வசனத்தை கீழே வாசிக்கலாங்களா? வாசிக்கிறேன் பாருங்களேன். 16 யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே யோசுவா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கோத்திரம் கோத்திரமா வரும் பொழுது ஆண்டவர் எந்த கோத்திரத்தை குறிச்சிட்டாரு? யூதாவின் கோத்திரத்தை குறிச்சாரு.
இவன் ஆயுப்பட்டினத்துக்கு முன்பாக முறிந்தோடின போது தவற ஒப்புக்கொள்ளல. யோசுவாவும் மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து கிடக்கும் போது தவற ஒப்புக்கொள்ளல. ஆண்டவரே இறங்கி பேசுறாரு, அப்பையும் தவற ஒப்புக்கொள்ளல. இப்ப ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டதே இவன் என்னங்க செய்திருக்கணும்? யூதா கோத்திரம் குறிக்கப்பட்ட உடனே இவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். தன் பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்திருக்கணும். ஆனா அறிக்கை செய்தானா? இல்ல. யூத கோத்திரம் குறிப்பதற்கு அப்புறம் வேற என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கீழே வாசிக்கிறோம் 17. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. யாருடைய வம்சம் குறிக்கப்பட்டுச்சு? சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டுச்சு. சரி, யூத கோத்திரத்தை குறிக்கும் போதுதான் அவன் ஒப்புக்கொள்ளல. இப்ப ஆண்டவர் வம்சத்தை பிடிச்சிட்டாரு. வம்சத்தை பிடிக்கும் பொழுதாவது அவன் என்ன பண்ணிருக்கணும்? அறிக்கை செய்திருக்கணும். அறிக்கை செய்தானா? இல்லைங்க. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். எங்க கோத்திரத்தை பிடிச்சாரு, அப்புறம் வம்சம் வந்துச்சு, இப்ப பேரை குறிக்கிறாரு, குடும்பம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டு பிடிச்சுக்கிட்டே வராரு. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். சப்தி குறிக்கப்பட்ட போதாவது இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒப்பு கொடுத்திருக்கணும், அறிக்கை செஞ்சிருக்கணும். ஆனா அறிக்கை செஞ்சானா? இல்லைங்க. அடுத்தது என்ன நடக்குது? அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அன்பானவர்களே, இந்த ஆகான் குறிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் இவன் ஒப்படைக்க வேண்டும் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை உங்களால பார்க்க முடியுதுங்களா? ஆயுப்பட்டினம் முறிந்த போது ஆண்டவர் காட்டியிருக்க முடியும் ஆளை, இவன் தாண்டா ஆளு, இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? சொல்லல. யோசுவாவும் மூப்பர்களும் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் அப்பையும் சொல்லி இருக்க முடியும், அப்பையும் ஆண்டவர் சொல்லல. ஏன் அப்படின்னா அவன் பாவத்தை அவன் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் பொறுமை காத்தார். அப்பையும் செய்யல. கோத்திரம், வம்சம், குடும்பம், பேர் குறிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? ஆகான்னு ஆண்டவர் கையை காட்டிட்டாரு இல்ல? ஆகான்னு காட்டினதுக்கு பிறகாவது என்னங்க பண்ணிருக்கணும்? ஆமா, நடந்த தவறுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் பாவம் செய்தவனா இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ பாதபடி அவன் விழுந்திருக்கணுமா வேண்டாமா? விழுந்தானா? இல்லைங்க. ஆண்டவர் பேரை குறிச்சதுக்கு அப்புறம் யார் அவங்கிட்ட பேசுறதுன்னு பாருங்களேன். வசனம் 19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். ஆண்டவர் ஆளையும் குறிச்சிட்டாரு. ஆளையும் குறிச்ச போது கூட என்ன பண்ணல? பாவரிக்கை செய்யல, பாவத்தை ஒப்புக்கொள்ளல. யோசுவாவா போய் நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துப்பா, நீ செய்த ஒன்றையும் மறைக்காத, நீ அறிக்கை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னா அவன் அறிக்கை செய்யறான். பாருங்களேன், வசனம் 20 பாருங்களேன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாக செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையை கொடுத்தாரு, அது உங்களுக்கு சாபத்தீடானது, அது ஒன்றையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க அதில் எடுத்துக்கொண்டாங்க. யார் எடுத்துக்கொண்டதுனா ஆகான் எடுத்துக்கொண்டான். ஆகான் தவறு செய்த நபராய் இருந்தாலும் ஆண்டவர் அவனை மீட்க வேண்டும் என்பதற்காகவும், ஒருவேளை அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தவணையின் காலத்தை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் தவறு நடந்த போதே கையை காட்டியிருக்க முடியும். ஆனா
எவ்வளவு கிருபையின் நாட்கள் ஆண்டவர் அப்படியே மெதுவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். ஆண்டவர் ஆளை குறித்த போது கூட அவன் என்ன பண்ணல, அறிக்கை செய்யல. யோசுவாவா போய் அவன்கிட்ட உட்கார்ந்து நீ சொல்லுப்பா, கர்த்தராகிய தேவன் நீ மகிமைப்படுத்துப்பா, நீ ஒன்றையும் மறைக்காத, தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஆள் பிடிபட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்யறான், பாவத்தை அறிக்கை செய்யறான். பாவத்தை அறிக்கை செஞ்சார் இல்லைங்களா? ஆமாம், நான் மெய்யாகவே பாவம் செஞ்சிட்டேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாகவே நான் மெய்யாகவே பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னானே, அந்த பாவத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடிந்ததா? இல்லைங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கொடுத்திருந்த போதிலும் ஆண்டவர் அவனுக்காக கொடுத்த தவணையின் காலத்தை சிந்திச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் ஒரே நபரா குறிச்சிருக்க முடியும்? உங்க இஸ்ரவேல் கூட்டத்தில் ஆகான் என்பவன் தான் பாவம் செய்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நபரையே காட்டியிருக்க முடியுங்க. ஆண்டவரால் முடியாதுங்களா? ஆனா ஏன் ஆண்டவர் இவ்வளோ காலங்கள் அவனுக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கிறாரு, வம்சத்தை குறிக்கிறாரு, குடும்பத்தை குறிக்கிறாரு, அப்புறம் பேரை குறிக்கிறாரு. இவ்வளோ காலங்களை அவனுக்கு கொடுத்ததற்கான நோக்கமும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆகான் தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அந்த ஆகான் தன் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவனையும் காப்பாற்றுவதற்கு தாங்க தேவனுடைய உள்ளம். ஆனால் அந்த ஆகான் செய்தானா அப்படின்னா செய்யலைங்க. அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு உள்ள எச்சரிப்பு என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஆகானுக்கு ஒரு தவணையின் காலம் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க, அதே தவணையின் காலம் இன்னைக்கு யாரு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகான் அவன் பாவத்தை ஏற்ற நேரத்தில் அறிக்கை செய்திருந்தான் அப்படின்னா அந்த பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து தேவன் ஆகானையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றிருக்க முடியும். ஆனா அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காலத்தில் அறிக்கை செய்யாமல் போனதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவன் கல்லெறியப்பட்டு அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. அன்பானவர்களே, அவன் குறிப்பிட்ட நேரத்தில் பாவறிக்கை செய்யலை, பாவறிக்கை செய்யாமல் போனதுனால அவனுக்கு அழிவு நேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நம்மிடத்தில் தேவன் கேட்கிற கேள்வி, நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டோமா? இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள வைத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆகானை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டேங்க நான். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீ எங்கேயாவது பார்த்துருப்பியா? நான் சம்பவத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆகானை திட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆகான், உனக்கு தெரியும் ஆயிப்பட்டினத்தை முறியடிச்சு விழுந்த போதே உனக்கு தெரியும், அப்பயே நீ போய் சரண்டர் அடைஞ்சிருக்கலாமே. இஸ்ரவேல் மூப்பரும் யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடந்தாங்களே, அப்பயாவது போய் நீ அறிக்கை செஞ்சிருக்கலாமே. அதுக்கு அடுத்தது ஆண்டவரே இறங்கி பேசுறாரு, பேசும்போதாவது நான் தான் தவறு செஞ்சேன்னு சொல்லி அப்பயாவது நீ ஒப்படைச்சிருக்கலாமே. சரி, அந்த 3 சம்பவத்தில் தான் உன்னால ஒப்படைக்க முடியல. ஆண்டவர் தெளிவா கோத்திரத்தை பிடிச்சாரு, கோத்திரத்தை பிடிக்கும் பொழுதாவது நீ இப்போ என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் பாதப்படியில விழுந்திருக்கலாமே. ஆண்டவரே தவறாம இச்சிச்சிட்டம்பா, நான் தவறு செஞ்சிட்டம்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்பயாவது போய் நீ விழுந்திருக்கலாமே. ஆண்டவர் உனக்கு கிருபையா கொடுத்திருப்பாரே காலத்தை. கோத்திரத்தை குறித்த கோத்திரத்தை குறித்த ஆண்டவர் வம்சத்தை குறிக்கிறாரு. அப்பயும் ஆகானை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஆகானே, இப்பயாவது உனக்கு அறிவு இல்லையா? போ, தேவ சமூகத்துக்கு போ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. வம்சம் குறிக்கப்பட்டது, குடும்பம் குறிக்கப்பட்டுச்சு. குடும்பம் குறிக்கப்பட்டு வாசிக்கிற பொழுது என் உள்ளம் தொதித்தது. எதனால அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் உனக்காக போராடுகிறாரே, அந்த போராட்டத்தை இன்னும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? எந்த நேரமாவது போய் ஆண்டுடைய சமூகத்தில் நீ அறிக்கை செய்திருக்கலாமே. குடும்பத்தை குறித்து ஆண்டவர் யாரை குறிச்சாரு? பேரை குறிச்சார். ஆண்டவர் தெளிவாக ஆளை பிடிச்சிட்டார் இல்லை, இப்பயாவது என்னங்க செஞ்சிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடித்த போதாவது போய் ஆண்டவர் பாதப்படியில் விழுந்திருக்கணுமா வேண்டாமா? விழுந்தானா? நான் சொன்ன ஆகானை பார்த்து, ஆகானே, உன்னை போல ஒரு அடிமுட்டால நான் பார்த்ததே கிடையாதுரா. எவ்வளவு காலங்களை தேவனுக்கு கொடுத்திருந்தாரு, எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் கொடுத்தாரு, இவ்வளவு காலங்களை உனக்கு கொடுத்திருந்த போதிலும் நீ உன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தின் முன்பாக அறிக்கை செய்யாம போயிட்டியே, இப்படி அகாலமான பாதாத்தால நீ அழிந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி இந்த ஆகானுக்காக என் உள்ளம் பரிதவிச்சுதுங்க. ஆகானுக்காக பரிதவிச்சு கொண்டிருக்கிறேன் என் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா, ஆகானுக்காக இவ்வளோ பரிதவிக்குது இல்லை உன் உள்ளம்,
சரிப்பா, ஆகானுக்காக இவ்வளோ துடிக்கிறியே, உனக்காக நான் துடித்து கொண்டிருக்கிறது உனக்கு புரியலையா? அவன் தவறு செய்துட்டான். சாபத்தீடானதுனால அந்த இஸ்ரவேல் அந்த சபையே அங்க தேவ சமூகத்தின் முன்னாடி அங்க விழுந்து கிடந்த போதிலும் அவன் தவற ஒப்புக்கொள்ளல. நீ எப்படிப்பா, உன் பாவத்தையெல்லாம் நீ அறிக்கை செஞ்சிட்டியா? உனக்கு மத்தியில் சாபத்தீடானது இல்லையா? ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரே ஒரு காரியம், உன் ஒருவனுடைய பாவம் உன் குடும்பத்தை எவ்வளவாய் பாதித்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியுமா? உன் ஒருவனுடைய பாவம் உன் திருச்சபை எவ்வளவாய் பாதித்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியுமா? உன் ஒருவனுடைய பாவம் உன் சமுதாயத்தை எவ்வளவாய் பாதித்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியுமா? உன் ஒருவனுடைய குற்றம் இந்த உலகத்தை எவ்வளவாய் ஆக்கினைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது உனக்கு தெரியுமா? தெரியலையா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாங்க, ஆகானுக்கு காலம் குறிக்கப்பட்டது போலவே உனக்கும் கிருபையின் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் தவணையின் காலம் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தவணையின் காலம் ஆகானுக்கு எப்படி நிறைவடைந்ததோ அப்படியாகவே இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் தவணையின் காலம் உண்டு. நீ குறிப்பிட்ட காலத்தில் பாவ அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக உன்னை ஒப்படைக்கல அப்படின்னா ஆகானுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான்பா உனக்கும். ஆண்டவரே என்ன சொல்றீங்க, உண்மையாகவா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? வசந்த வாசிக்கலாங்களா? மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்க போகிற ரொம்ப முக்கியமான வாசனங்க அது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ளாமல் இருப்பதனுடைய விளைவு எவ்வளவு பெரியது என்பதை ஒவ்வொரு கணமும் நம்ம சிந்திக்கணும். 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. எப்போங்க நடந்துச்சு? 1844 அக்டோபர் 22க்கு பிறகு இந்த சம்பவம் தொடங்கிடுச்சு. கிறிஸ்துவானவர் வலது பாரசத்தில், பிதாவுடைய வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்து அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா லேவியின் புத்திரரை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுத்திகரிப்பு எதிலிருந்து அப்படின்னா பாவத்திலிருந்து அவர்களை சுத்திகரிப்பின் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரே ஒரு கணத்தை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய பாவத்தை பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்? கேள்வி என்ன தெரியுங்களா? எத்தனை பேருடைய நம்மளுடைய பாவம் இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போயிருக்குதுன்னு தான் கேள்வி. ஆசரிப்பு கூடார முறைமைகள் நமக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய படிக்கிறோம். ஒரு பாவம் செய்த ஒரு பாவி என்ன செய்வாங்க? ஒரு ஆட்டை கொண்டு வருவான். ஆட்டை கொண்டு வந்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்தவன் என்ன செய்வான்? அந்த ஆட்டு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவான். கையை வச்சு ஜெபம் செய்த அந்த ஆடு பலியாக்கப்பட்டு அவனுடைய பாவத்தை சுமந்து கொண்ட அந்த ஆட்டினுடைய ரத்தம் எங்கே மாற்றப்படும்? பலிபீடத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாற்றப்படும். இது வருஷந்தோறும் நடக்கிற ஆராதனை முறை. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆராதனை நடக்குங்க. எந்த மாதம் எந்த தேதி யாருக்காவது தெரியுங்களா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. பண்டிகையின் பேர் என்னங்க? பாவ நிவாரண பண்டிகை. நுட்ப நியாய விசாரணைன்னு சொல்றேன் பாருங்க. அதே தான் அங்கேயும். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாரு. வெறுமையா போக மாட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் யாருடைய பாவம் சேகரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்தை அப்படி எங்க மாத்துவாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாத்துவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாற்றப்பட்டு யாருடைய பாவம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய பாவம் தேவ சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்வார்? பரிந்து பேசுவார். அன்னைக்கு அந்த பாவ நிவாரண பண்டிகையின் போது தேவ ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாருமே தங்களுக்கு என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்பதை நோக்கி எல்லாருமே தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாங்க. அது பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தின் முறைங்க. கேள்வி, அன்னைக்கு ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அங்கே பாவத்தை சுமந்து ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்தலேருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போகும். மகா பிரதான ஆசாரியன் யார் பாவத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க அவங்க பரிந்து பேசி அந்த பாவத்தை நீக்கி போடுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பாவம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னு தெரியுங்களா? எப்படிங்க?
நான் ஒரு இடத்துல செய்தி எடுக்கும்பொழுது கேட்டாங்க, ஜபத்தின் மூலமாக மாற்றப்படுது பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டா போதும் பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் ஜபத்தின் மூலமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அன்பானவர்களே, பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் 3 புத்தகங்கள் இருக்குதுங்க. என்னென்ன புத்தகம்? பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். நாம் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் எந்த புத்தகத்தில் அது பதிவு செய்யப்படுகிறது? பாவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்திற்காக மனம் வருந்துறேன். மனம் வருந்தின பாவத்தை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கி அந்த பாவத்தின் மீது ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து, ஆண்டவரே இந்த பாவத்தின் மீது நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை உங்க தயவுனால வாழ்றேன்ப்பா, இந்த பாவத்தை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி எந்த ஆத்துமா தேவ பலத்தினால பாவத்தை வெற்றி சிறந்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்குதோ, அந்த பாவத்தை தேவன் என்ன செய்யறாருன்னா பாவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுறார். அன்னைக்கு ரத்தத்தின் மூலமா மாற்றப்படுச்சு, இன்னைக்கு புத்தகத்தின் மூலமா மாற்றப்படுகிறது. கேள்வி, நம்முடைய பாவம் எல்லாம் மாற்றப்பட்டாயிடுச்சா? அன்னைக்கு இருந்தது போலவே, இஸ்ரவேல் சமத்துல இருந்தது போலவே ஆசரிப்பு கூடார வாசலுக்கும் பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குதா நம்ம கிட்ட? அன்பானவர்களே, ஆண்டவர் சீக்கிரமாக கிருபையின் காலத்தை முடிக்க போறாருங்க. அந்த கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அறிக்கை செய்யப்பட்டு தேவ சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்டால் ஒழிய நாம் மாறுவதற்கோ அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கோ முடியாதுங்க. ஆகான் தாமதமான பாவரிக்கை செஞ்சான். அவனுக்கான கிருபையின் காலத்தை ஆண்டவர் படிப்படியாக கொடுத்தாரு, உணராத போயிட்டாங்க. அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் கிருபையின் காலத்தை கூட்டிக்கிட்டே போறாங்க. 180 வருஷம் கடந்து வந்திருக்கிறது. இந்த 180 வருஷமும் படிநிலையை ஆண்டவர் ஏன் ஒவ்வொரு பகுதியாக மாத்திருக்கிறார் அப்படின்னா, யார் பாவத்தை ஒப்படைக்க வேண்டியதா இருக்கிறது? நாம் பாவத்தை ஒப்படைக்க வேண்டியதா இருக்கிறதுங்க. எத்தனை பேருங்க பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம்? எத்தனை பேருங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பாவத்தை ஒப்படைச்சி அந்த பாவத்தை மீண்டும் வாழ்க்கையில செய்யாம ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் சுத்திகரிப்பின் வேலையை தொடங்கிட்டாருங்க. இன்னைக்கு சுத்திகரிப்பின் வேலை யாருக்கு செய்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? லேவியின் புத்திரருக்கு. யாருங்க லேவியின் புத்திரர்? தேவ ஜனங்களுக்கு பேதுரு எழுதுறாரு, முதலாவது நியாய தீர்ப்பு எங்க துவங்குகிறது? தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாக இருக்கிறது. அப்ப முதலாவது நியாய விசாரணை யாருக்காக நடக்கும்? தேவ ஜனங்களுக்காக நடக்கும். யாருங்க தேவ ஜனம்? ஆண்டவர் நமக்காக அங்க சுத்திகரிப்பின் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் சுத்திகரிப்பின் வேலை செய்து கொண்டு, மகனே பாவத்தை ஒப்படைச்சிரு, பாவத்தை உனக்குள்ள வைக்கிற காலம் இது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சீக்கிரம் காலத்தை முடிக்க போறேன். அந்த கிருபையின் காலம் சீக்கிரமா முடிய போகுது. உன்னுடைய பாவத்தை உனக்குள்ள நீ வைத்து கொண்டிருந்தா உன்னால என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. பாவத்தை ஒப்படைத்து விடு என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் பலவிதமா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை செய்தவர்களா இருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பாவத்தை செய்கிறோம், அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் மீண்டும் அந்த பாவத்தை வாழ்க்கையில் கொண்டு வராமல் வைத்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, தாமதமான பாவ அறிக்கை ஆகானை அழிவிலே கொண்டு போய் நிறுத்தியது. ஒருவேளை அதே போல தாமதமான பாவரிக்கை உங்ககிட்ட என்கிட்ட இருக்கும் அப்படின்னா, காலம் முடிந்ததுக்கு பிறகாக எத்தனை பாவரிக்கை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, ஆகானுக்காக இவ்வளோ பரிதவிக்கிற உள்ளம் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பரிதவிக்கிறதா? உன் ஒருவனுடைய பாவம் உன் குடும்பத்தை எவ்வளவு ஆபத்துக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. உன் ஒருவனுடைய பாவம் சபையை எவ்வளவாய் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் ஒருவனுடைய அக்கிரமம் உன் சமுதாயத்தை எவ்வளவாய் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு முன்பாக கேள்வி வச்சாருங்க. அன்பானவர்களே, கூடிய விரைவில் தேவன் நியாய விசாரணையை முடிக்க போறாங்க. அவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு எனக்கு மதிப்பு. அவங்க முடிந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே முடிந்தது தான். இந்த காலத்தில் தேவ ஜனங்கள் 1844 வருஷத்துக்கு பிறகு தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படி என்பதை ஒரே ஒரு வசனம் முடிச்சிடலாம். லேவியராகமம். இந்த காலத்தில் தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படி என்பதை வேதம் அவ்வளவு நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனம் 29 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே
சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் மட்டுமின்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்க பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடி தாழ்மைப்பட்டு இருக்கணுங்களாம். ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை ஒப்படைச்சிருக்கணுங்களாம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிங்கப்பா, எங்கள் பாவங்கள் ஏதாவது நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய காலங்கள்ங்க. ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னா நம்ம வேலையை பற்றி அங்கே பேசலைங்க. இன்னைக்கு அதனுடைய அர்த்தமே வேறங்க. ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு கட்டளை இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையை பற்றி அது பேசலை. இந்த காலம் ஆவியானவர்கிட்ட மன்றாட வேண்டிய காலம். ஒருவேளை இளவயது பாவமாக இருக்கலாம், சிறு வயது பாவமாக இருக்கலாம், முதிர் வயது பாவமாக இருக்கலாம். நாம் செய்த பாவங்கள் ஒருவேளை நம்ம மறக்கப்பட்டிருக்கலாம். ஆவியானுடைய சமூகத்தில் அமர்ந்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. எந்த பாவத்தை அறிக்கை செய்யலையோ அதை அறிக்கை செய்வதற்கு உதவி செய்யுங்க. எந்த பாவம் எங்கள் வாழ்க்கை விட்டு நீங்காமல் இருக்கிறதோ அந்த பாவத்தின் மீது ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர வேண்டிய காலகட்டங்க இது. அன்பானவர்களே, தாமதமான பாவரிக்கை ஆகானுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. ஒருவேளை நீங்கள் நானும் பாவரிக்கை செய்ய வேண்டிய காலத்தில் பாவரிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்படைக்கல அப்படின்னா ஆகானுக்கு என்ன நேர்ந்ததோ அதே நமக்கு நேரும் என்பது தான் வேதாகம சத்தியம். அந்த சூழல் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்கால சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிற நம்ம இன்னைக்கு நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து தேவனுக்குள்ளாக செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.